நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்து சொல்கிறேன். இந்த மாலை வேளையிலே உங்களோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிறதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய பிரார்த்தனை எனக்கு தேவை. நானும் உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபம் செய்வேன். நான் எப்போதும் நம்முடைய எம்ஜிஏ சபைக்காக ஜெபிக்கிறது என்னுடைய பழக்கம். ஏனென்றால் எப்போது வந்தாலும் உங்களுடைய தமிழ் திருச்சபையில எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து ஏதாவது ஒரு பிரசங்கம் பண்ண எனக்கு ஒரு கிருபை கிடைக்கும் இல்லையா? ஆகவே அதற்காக ஆண்டவரை தோற்றுகிறேன். 90வது ஆண்டு முதல் முறையாக நான் வெளி தேசத்துக்காக இந்த மலேசியாவுக்கு வந்தேன். அப்போது ஆண்டவர் போயிருந்தார், அவ்வளவுதான். பெட்டி தூக்கி கொண்டு நான் வந்தேன். அப்போது அந்த சமயத்திலே 90வது ஆண்டிலே ஏராளமான ஊழியர்கள் இருப்பார்கள். ஒரு மாதத்திலே 60-70 ஊழியர்கள் இந்தியாவிலிருந்து வருவார்கள். அது எனக்கு தெரியாது. இங்க வந்த பிற்பாடு தான் அவ்வளவு பேரையும் பார்த்தேன். ஆனாலும் இங்க இருக்கிற ஒரு பெரியவருடைய வீட்டிலே ஒரு மாதத்துக்கு மேல தங்கியிருந்தேன். அப்போது அவர் சொன்னார், இங்க ஒரு குடும்பம் இருக்கிறது, அங்கே கொண்டு போய் உன்னை விடுகிறேன், அவர்கள் உன்னை பார்த்துக் கொள்வார்கள் என்று சொன்னார். ஆகவே அருமையான வில்லியம்சனுடைய வீட்டம்மாவுடைய சகோதரனுடைய வீட்டில் கொண்டு என்னை விட்டார்கள். அன்று முதல் இன்று வரையிலும் அந்த ஒரு குடும்பத்திலே நான் வந்து போவதற்கான ஒரு கிருபையை ஆண்டவர் தந்தார். அல்லேலூயா. ஆகவே நான் அதிகமாக ஊழியம் செய்கிறவர். ஒரு வருடத்துக்கு 700-800 பிரசங்கம் பண்ணினேன். ஆனால் ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் என்னை சந்தித்தார். சந்தித்து ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்? ஆசீர்வாதங்களை நீ விக்கிரகமாக மாற்றிவிட்டாய் இல்லையா? அதாவது என்ன என்றால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எகிப்திலிருந்து தங்கத்தை கொடுத்தார். ஆனால் மோசே வர தாமதித்த உடனே அந்த தங்கத்தை எடுத்து எதா மாற்றினாங்க? விக்கிரகம். அப்ப ஆண்டவர் சொன்னார், ஆசீர்வாதங்களை விக்கிரகமாக்கினால் பிரசனம் இழந்து போவார். ஆகவே அன்றைக்கு நான் அதிகமாய் ஊழியம் என்று பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருந்தேன். ஆண்டவரோடு உள்ள உறவிலே எனக்கு கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டது. பிறகு 4 ஆண்டுகள் தேவசனத்தில் உட்கார்ந்து காத்திருந்து ஊழியத்தை குறைத்து ஜெபத்துக்கு போனேன் இல்லையா? இப்ப உண்மையா சொல்றேன், எனக்கு பிரசங்கம் பண்ண விருப்பம் கிடையாது. இப்ப ஜெபம் பண்றதா என்னது விருப்பம். என்னன்னா இப்ப தலைகளா மாறிவிட்டது. ஆனாலும் கூட ஆண்டவர் கிருபையினாலே இந்த நாளில் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதிலே நான் சந்தோஷம் அடைகிறேன். தொடர்ந்து எனக்காக ஜெபிங்கள். நீங்க ஜெபிக்க வேண்டிய ஒரே ஒரு ஜெபம், என் கடைசி மூச்சு அடங்கும் வரைதான் என்னாலே என் ஆண்டவருக்கு இந்த இழுக்கு வராதபடி உண்மையாய் வாழ்ந்து ஏற்ற காலத்திலே ராஜ்யம் செல்ல எனக்காக ஜெபிங்கள். நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்களோடு பேசும், எங்களை சந்தியும், எங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய திருப்பு முறையை தான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. இந்த நாளிலே ஒரு முக்கியமான ஒரு செய்தி. இது ஒரு இறையில், அதாவது தியாலஜி என்று சொல்வதை காட்டிலும் இது ஒரு பிராக்டிக்கல், ஒரு அனுபவ ரீதியான ஒரு செய்தியை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். எபேசிய நிருபத்தை நாம் எடுப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின எபேசிய நிருபம் 6ஆம் அதிகாரத்தை நாம் புரட்டிக் கொள்வோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம், அதிலே 12வது வாக்கியத்தை ஒருவர் வாசிங்கள். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு என்ன உண்டு? என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, நமக்கு என்ன உண்டு? அல்லேலூயா. இன்றைய செய்தியின் தலைப்பு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், அதாவது ஆவிக்குரிய ஒரு போராட்டம் இல்லையா? ஆவிக்குரிய போராட்டம் இல்லைன்னு சொல்றவங்க கொஞ்சம் கையை தூக்காங்க. தமிழ்ல சொல்றேன், ஆவிக்குரிய போராட்டம் எனக்கு இல்லவே இல்லைன்னு சொன்னா நீங்க ஆன்மீக வாழ்க்கையில செத்து போயிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லையா? ஆன்மீக வாழ்க்கையில செத்தவங்களுக்கு தான் என்ன கிடையாது, போராட்டமே. உயிரோடு இருந்தா நமக்கு என்ன உண்டு? போராட்டம். சர்தை சபையை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது, நீ உயிர் உள்ளவனாய் இருந்தும் நீ செத்தவனாய் இருக்கிறாய், செத்து போன. சரி, அப்ப ஆவிக்குரிய போராட்டம் நமக்கு உண்டு, எல்லாருக்கும். மூடி என்பவர் ஒரு பெரிய செய்தியாளர். அதாவது அமெரிக்காவை இங்கிலாந்தையும் எழுப்புதலிலே
அசைத்த ஒரு மனிதர். அவருடைய பேரில் தான் மூடி பைபிள் காலேஜ், ஒரு பெரிய பைபிள் காலேஜ் அமெரிக்காவில் இருக்கு. இந்த அருமையான மூடி ஒரு புத்தகத்தில் எழுதுகிறார், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு எனக்கு ஏராள போராட்டம் இருந்தது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே போராட்டம் நின்றுவிடும் என்று எண்ணி அவரை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு போராட்டம் என்ன செய்தது? அதிகமாயிற்று. அப்படியானால் ஏற்றுக்கொண்டதினால் என்ன பிரயோஜனம்? அந்த கேள்விக்கு அவரே பதில் சொல்றார். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததற்கு முன்பு போராட்டம் வித்தியாசம், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு போராட்டம் வித்தியாசம். ஆனா இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததற்கு முன்பு அந்த போராட்டத்தை நானே சமாளித்தேன் என் சுயபலத்தில். இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அந்த போராட்டத்தை நானும் பிளஸ் யாரு யாரு நான் அந்த மைக் இல்லாமலே பேசி பழகினேன். அதனால இந்த மைக் கொஞ்சம் சிலருக்கு அப்படி ஒரு கூட்டத்தில் ஒரு அம்மாவுக்கு அப்படி பிரெயினே என்ன செய்யுது, ஸ்ட்ரோக் ஆகி மைக் விழுந்துட்டாங்க. அதனால தான் கொஞ்சம். அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நான் போராட்டம் வருகிறது. அந்த போராட்டத்தை நானும் இயேசுவும் சேர்ந்து சந்திக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆன்மீக போராட்டம் எல்லாருக்கும் உண்டு, அதை யாரும் மறுதலிக்கவே முடியாது. அப்படி இல்லைன்னு சொல்ல முடியும். எனக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட போது ஏராள போராட்டம். இயேசுவாமி ஏற்றுக்கொண்ட போது அப்படி துள்ளி மான்குட்டிய போல ஓடுனேன். ஆவின் அபிஷேகம் கிடைச்ச போது பெரிய பரலோகமே கிடைத்த பிறகு பார்த்தா ஏராள போராட்டம் இல்லையா? ஏண்டா வந்தோன்னு கூட இருந்துச்சு. ஆனா பைபிளை படிச்ச பிறகுதான் போராட்டம் உண்டு. அந்த போராட்டம் எங்கிருந்து வருது பாருங்க. எபேசியர் 6 சொல்கிறது, மாம்சத்தோடு ஆண்டவராகிய இயேசுவானவர் தன் சீடர்களை பார்த்து கேட்கிறார், இதோ என்னை ஜனங்கள் என்ன சொல்கிறார்? ஆளுக்கு ஒரு பதில் சொன்னார்கள். உடனே ஆண்டவர் கேட்கிறார், நீங்கள் என்னை குறித்து என்ன சொல்கிறீர்கள்? பேதுரு சொல்கிறார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உடனே ஆண்டவர் சொன்னார், பேதுருவே, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு என்ன செய்யல. அப்ப என்னன்னா உன்னுடைய சுய பலத்திலே இதை நீ சொல்லலைங்கிறார். மாம்சமும் இரத்தம். அப்ப மாம்சத்தோடு என்றால் நமக்குள்ளே போராட்டம் உண்டு, துரைத்தனங்களோடு போராட்டம் உண்டு, அதிகாரங்களோடு போராட்டம் உண்டு, பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு போராட்டம் உண்டு, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடு என்ன உண்டு. ஆனா ஒண்ணு இத்தனை போராட்டமும் ஒரே நேரத்தில் வராது. அப்படி சைக்கிள் போதும் ஒரே நேரத்தில் வந்தா நம்ம எல்லாரும் மெண்டல் ஹாஸ்பிட்டல் சேர்க்கணும். அதனால ஆண்டவருக்கு தெரியும். அதனால முதல்ல என்ன வரும், நமக்குள்ள, பிறகு குடும்பத்துக்குள்ள, பிறகு ஊழியம் செய்யறதுக்குள்ள, பிறகு சபைக்குள்ள, சமுதாயத்துக்குள்ள, சிலருக்கு நினைவுக்குள்ள இல்லையா, நினைவுக்குள்ள. என் நண்பர் ஒருத்தர் பார்த்தேன், அவர் சொன்னார், ஐயா யாரை பார்த்தாலும் கெட்டதா என்ற எண்ணம் வருது. அப்ப அதான் அவருக்குள்ள போராட்டம், ஜெயிச்சுதான் ஆகணும் இல்லையா? அப்போ போராட்டங்கள் பல வகைப்படும். போராட்டங்கள் எல்லாம் மாறி மாறி வருகிறது. நாம் நித்திய ராஜ்யத்துக்கு செல்லும் வரையிலும் நமக்கு போராட்டம் உண்டு. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை வனாந்தரத்திலே சாத்தானானவன் அங்கே உபவாச நேரத்திலே சோதித்தான். சோதித்து முடிச்ச உடனே அதை ஜெயித்த உடனே, சோதனை ஜெயித்த உடனே வேதம் சொல்கிறது, சாத்தான் கொஞ்ச காலம் அவரை விட்டு என்ன செய்தான், விலகினான். பிறகு எப்பொழுது வருகிறான்? பேதுரு மூலமாய் வருகிறான் இல்லையா? நீர் இப்படி மடியவே கூடாது என்று கடிந்து கொண்டான். உடனே ஆண்டவர் சொல்கிறார், அப்பாலே போ சாத்தான். பிறகு எங்கே வந்தான்? அங்கே திருவிருந்து ஆராதனையை ஏற்படுத்தும் பொழுது கடைசி ராபந்திலே சாத்தானானவன் யூதாசுக்குள்ளே நுழைந்தான் இல்லையா? கடைசியாக சிலுவையிலே சாத்தானை என்ன செய்கிறார், ஜெயிக்கிறார். அப்போ போராட்டம் அவரையும் தொடர்கிறது, ஆனா அதை ஜெயித்தார். அப்படியானால் நமக்கு ஆன்மீகத்திலே என்ன உண்டு? போராட்டம் உண்டு. போராட்டம் கட்டாயம் நமக்குள் உண்டு. அதை நாம் மறந்து விடவே கூடாது. சில சமயம் இந்த போராட்டத்தை எண்ணும் போது நாம் விழுந்து போய் விட்டோமோ,
தேவனுக்கு நமக்குள்ள உறவிலே தடுமாறி விட்டோமோ என்றெல்லாம் சந்தேகம் வருகிறது. ஒருவேளை ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ, அல்லது ஆண்டவருடைய அன்பை விட்டு நான் தூரம் போய்விட்டேனோ, அல்லது எங்கேயோ இடத்திலே தெய்வத்தை நான் மறுதலித்தேனோ என்ற ஒரு சோதனை. ஆனா அது என்ன வேண்டாம், போராட்டம் நமக்கு உண்டு. போராட்டங்கள் ரெண்டு வகைப்படும். ஒன்று காண்கிற போராட்டம், காணாத போராட்டம். சில போராட்டம் கண்ணுக்கு தெரியும். வீட்டுக்குள்ள வீட்டம்மா சண்டை போடுறான்னா அது காண்கிற போராட்டம். மகனோ மகளோ போராடுகிறாள் என்றால் அது காண்கிற போராட்டம். ஆபீஸ்ல குழப்பம் வருதுன்னா அது என்னது, காண்கிற போராட்டம். காணாத போராட்டம் இருக்கிறது இல்லையா? எவ்வளோ போராட்டம், காணாத போராட்டம். ஜெபிக்க முடியாத நிலைமை. சில பாவத்தை விட்டிருப்போம், அதே பாவ உணர்வு நமக்குள்ள என்ன செய்யும், அப்படி வரும். ஆகவே போராட்டங்கள் இரண்டு வகைப்படும். காண்கிற அளவிலும் போராட்டம் உண்டு, காணாது. ரெண்டு வல்லமை இந்த உலகத்திலே அது செயல்படுகிறது. ஒன்று தேவ வல்லமை, இன்னொன்று சாத்தானின் வல்லமை. எப்படி நம்ம டிவியை ரிமோட் கண்ட்ரோலை வச்சு செய்யறோமோ, அதே போல இந்த ரெண்டு வல்லமையும் நம்ம என்ன செய்கிறது, ஏக்குகிறது. தேவனுக்கு அர்ப்பணித்தால் தேவன் அங்கிருந்து நம்ம என்ன செய்கிறார், ஏக்குகிறார் இல்லையா, பயன்படுத்துகிறார். சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்தால் அவனும் என்ன செய்கிறார், ஏக்குகிறார் இல்லையா. ரெண்டு. ஆனா இந்த ரெண்டு வல்லமைக்கு இடையிலே ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் தன் ராஜ்யத்திலே சேர்ப்பதற்கு ஒவ்வொரு நாளும் அவர் பணி செய்து வருகிறார், கிரியை செய்து வருகிறார். சாத்தானோ என்ன செய்கிறான் தெரியுமா, 27 இன்று 7 போல அவனு என்ன செய்யறான், 24 மணி நேரமும் என்ன செய்கிறான், அவனும் தான் ராஜ்யத்துக்கு என்ன செய்கிறான், வேலை செய்கிறான்.